குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற கதை தண்டனை 3வது கதை. அந்த கதையில என்னன்னா, ஒரு ஏழை முதியவர் ஒரு பணக்காரர் வீட்டுக்கு போயிட்டு, இரவு நேரமா இருக்கு. அந்த நேரத்துல போயிட்டு, "இங்க நாங்க தங்கலாமான்னு?" கேட்டவுடனே, அவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, அவர பிச்சைக்காரன்னு நெனச்சுட்டு, "இங்க தங்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, தங்க விட மாட்டேன்னு சொல்ட்டாங்க. உடனே அவர் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு குடிசை இருந்தது. அங்க போய், "அம்மா கதவு திறங்க. நான் இங்க இரவு நேரம் மட்டும் தங்கிக்கிறேன்னு" கேட்கிறாரு. உடனே அவங்க, "இரவு நேரம் தானே, இடம் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும். நீங்க இங்க தங்கிக்கோங்க. ஆனா இருக்க இடத்துல கொஞ்சம் பொறுமையா நீங்க தான் அனுசரிச்சு இருக்கணும்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் காலையில எழுந்ததுலேருந்து அந்த பெண்மணிக்கு வேலை சரியா இருக்கும். அவங்களுக்கு துணி தைக்கிற வேலை இருந்துட்டே இருக்கும். புது துணி தைக்க 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 அந்த வேலை நாள் பூரா போயிட்டே இருக்கும். அந்த துணி தைக்கிறத வச்சு அதுல வர பணத்தை ஈட்டி அதை வச்சு தான் தன்னோட குழந்தைகளையும் குடும்பத்தையும் அவங்க நடத்தணும் அப்படின்றதுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அதை நினைச்சு. இந்த முதியவர் போன நேரம் இந்த மாதிரி அந்த குடும்பத்துல ரொம்ப நல்லபடியா அவங்க பணம் ஈட்டுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட பணக்காரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுல வேலை பார்க்குறவர் எப்படியாவது அந்த முதியவரை நீங்க தான் பேசி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படியாவது அந்த முதியவரை வழிமறிச்சு வண்டியில கூட்டின்னு வரணும் அப்படின்னு. அந்த முதியவர் ரொம்ப தூரம் போயிடுவாரு. உடனே அந்த வேலை செய்யறவன் போய் அந்த முதியவர் கிட்ட கெஞ்சுவான், இந்த மாதிரி நீங்க மட்டும் வரலன்னா என்னோட எஜமானி என்னை வேலையை விட்டு எடுத்துருவாங்க. தயவு செய்து நீங்க வாங்க. வந்துட்டு நீங்க எங்க கூட எங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னோடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. வந்துட்டு போய் அங்க நல்லபடியா அங்க தங்கிட்டு, அங்க இருப்பாரு. உடனே இப்ப வீட்டுக்கு போன உடனே அவங்க அறுசுவை உணவெல்லாம் அவருக்கு சமைச்சு போட்டுருவாங்க. நைட்டு தூங்குறதுக்கு மெத்தைய காட்டி, "இந்த மெத்தையில தூங்குங்க, இரவு நேரம் நல்லா தூக்கம் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. விடிஞ்ச உடனே அவர் எழுந்து வராரு. "என்ன வேணும் சொல்லுங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதியவரை கேட்ட உடனே, "இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு வேலை இருந்துட்டே இருக்கும்னு" சொல்லுவாரு. என்னன்னா, அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா கிட்ட ஒரு கோழி ஒண்ணு அவங்க கால்ல சிக்கிக்கிட்டு, அவங்க கீழ விழுந்து எழுந்து புரண்டு அந்த மாதிரியே அவங்களுக்கு நாள் ஃபுல்லா அந்த கோழி பின்னாடி ஓடுறதே அவங்களுக்கு பெரிய செயலாயிடும். அதனால அவங்களுக்கு ரொம்ப 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 கடுப்பு, ஒரு மாதிரி மனசு வெறுத்துரும். இந்த கோழி பின்னாடி ஓடுறதும், கீழே விழுறதும், எந்திரிக்கிறதும், இப்படியே நம்ம இருக்கோமே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப 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 வேதனைப்படுவாங்க. அதுதான் இன்னைக்கான கதை. எப்பவுமே நம்ம கிட்ட ஒருத்தர் உதவி கேட்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளால செய்ய முடிஞ்ச உதவியை நம்ம கண்டிப்பா செய்யணும். இந்த காலகட்டத்துல யாரையுமே நம்பி நம்ம தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள விட முடியாது. இந்த கதைக்கு வேணா இது சாத்தியமாகும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள விடவே கூடாது. தெரிஞ்சவங்கள விடலாம், தங்க சொல்லலாம். அதெல்லாம் சரி. நம்ம தெரிஞ்ச சொந்தக்காரங்க அவங்கலாம். ஆனா தெரியாதவங்க யாரையுமே நம்ம வீட்டுக்குள்ள விடவோ, அவங்களுக்கு தங்கவோ அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. நம்ம வீட்ட பூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள எப்பவுமே பத்திரமா இருக்கணும். ஓகே குட்டீஸ், பை. இதுதான் இன்னைக்கான கதை. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.